ஹேவ் யூவர்ஸ் ஒரு சப்ஸ்கிரைபர் ஹோம் டூர் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அவங்க யாருன்னா வேற யாரு? நான் தான். ஹாய், இதுதான் மெயின் டோர். இது காலிங் பெல் கேமரா. கீழே இருந்து ஃப்ளாட் நம்பர்லேருந்து ப்ரெஸ் பண்ணாங்கன்னா அது யாருன்றது தெரிஞ்சிடும். இங்கே ரிங் அடிக்கும், நாங்கள் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஷூ ரேக் இங்கே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுதுங்களா, இது வந்து ஃபோம் டிடெக்டர். ஓகேங்களா, இன்னொரு இடத்துல கூட ஃபோம் டிடெக்டர் இருக்கும், நான் காட்டுறேன். இது எலக்ட்ரிக் ரூம். வேக்யூம் கிளீனர், கிளீனிங் திங்ஸ், லேடர். இது வந்து பாய்லர். ஓகே, இதுலேருந்து ஹீட்டாக தண்ணி வரும். அப்படியே இப்படி வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்க்கு நேராகவே ஒரு ரூம், பெட்ரூம். இந்த பெட்ரூமில் தான் நானும் என் பையன் பொண்ணு எல்லோரும் இங்கே படுத்துப்போம். 3 பேர் இங்கே படுத்துப்போம் இந்த பெட்டில். இது வந்து பசங்களோட விளையாடுற திங்ஸ், இதெல்லாம் அவங்களோட திங்ஸ். இந்த கபோர்டில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் திங்ஸ் எல்லாம் வச்சுப்பாங்க, அவங்க ட்ரெஸ்ஸில் வச்சுப்பாங்க. அப்படி இப்படி வந்தீங்கன்னா இங்கே ஹீட்டர் இருக்கும். நைட் வந்து நாங்கள் ஹீட்டர் நாங்கள் அந்த ஏசி நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ நாங்கள் இதில் தான் பண்ணுறோம். ஏன்னா அது நாங்கள் ரொம்ப யூஸ் பண்ணி எங்களுக்கு ரொம்ப கோல்டு வந்துருச்சு. ஸோ நாங்கள் இதுவே நாங்கள் ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல. இந்த சின்ன ஹீட்டர் நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல அவ்வளோவா. இது வந்து வாஷ்ரூம், என் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுறது. இது ஹீட்டர். இதில் ஒரு ஹீட்டர் இருக்கும். இங்கே எல்லாமே வுடன் ஃப்ளோர் தான், எக்ஸப்ட் கிச்சன் அண்ட் வாஷ்ரூம். அப்படி எப்படி வந்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ராய்ஸ் இருக்கும். இங்கே தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சுப்பாங்க. இந்த ஐபேடில் தான் பசங்க எப்போவுமே இருப்பாங்க, ஆனால் ரொம்ப நேரம் கொடுக்க மாட்டேன். என் பொண்ணு இதில் வந்து டோர்னமெண்ட் செஸ் இதில் தான் ஆன்லைனில் அட்டன் பண்ணுவாள் எவ்ரி சாட்டர்டே. அப்படி இப்படி வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் பெட்ரூம். இதில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் படுத்துக்கிற இடம் இது. நைட் ஆனால் இதில் கொஞ்ச நேரம் எல்லோரும் இங்கே தான் இருப்போம், செஸ் விளையாடிட்டு. இங்கே ஒரு அமக்கலமாக இருக்கும். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். ஆனால் நைட் இப்படி இந்த மாதிரி இருக்காது, மறுபடியும் மார்னிங் இப்படி தான் ஆகும். இது வந்து என்னோடய ஹஸ்பண்டோட ஸ்டடீஸ் ரூம். ஒர்க் பண்ணுறது எல்லாமே இதில் தான் பண்ணுவாங்க. என் பொண்ணுக்கும் அவருக்கும் சண்டை வரும். நான் உட்கார்றேன், நீ உட்கார்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சண்டை வரும். இங்கே தான் விளையாடிட்டு இருப்பாங்க. இது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள். லைன் பண்ணிக்கிறது. இங்கே கபோர்ட் இருக்கும், ட்ரெஸ்ஸிங் கபோர்ட். இங்கே ட்ரெஸ் எடுத்து வச்சுப்போம். இதில் பார்த்திங்கன்னா என்ன வச்சுருக்கேன், இதில் அதே தான். நாங்கள் 12 ட்ராலி எடுத்துகிட்டு வந்தோம் மொத்தம். அங்கங்கே நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா வெளியே வச்சா என் பையன் அதுலேயே விளையாடிட்டு இருப்பான், தள்ளிட்டு விளையாடிட்டு இருப்பாரு. ஸோ அதனால் அவருக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, நான் ஃபோம் டிடெக்டர் சொன்னேன் இல்லைங்க, அது இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். ஏதாச்சும் ரொம்ப புகையாக இருந்துச்சுன்னா கத்த ஆரம்பிச்சிடும். இது நாங்கள் யூஸ் பண்ணுற வாஷ்ரூம். இந்த பெட்டில் தான் பசங்க குளிப்பாங்க. இது ஹீட்டர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது ஹீட்டர். ஷவரில் பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி குளிப்பாங்க. ஸோ இது ஒரு வாஷ்ரூம். அப்படி இப்படி டர்னிங்களா. அதுக்கப்புறம் இப்படி வந்தோன்னா இதான் லிவிங் ரூம். குளிர் இல்லாத காலத்தில் தான் நாங்கள் டைனிங் டேபிள் யூஸ் பண்ணோம். மற்ற நேரம் எல்லாமே பெட்ரூம்க்கே போயிடுவோம். ஏன்னா இங்கே உட்கார முடியாது, நைட்டில் ரொம்ப நேரம் இந்த ஹாலில் உட்கார முடியாது, ரொம்ப குளிராக இருக்கும். இந்த ட்ராலி இதில் தான், இந்த பேக்கில் தான் நாங்கள் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வருவோம் எவ்ரி சாட்டர்டே. இங்கே என்னோட பசங்களோட திங்ஸ் அது இதுன்னு இருக்கும். நான் பூஜை திங்ஸ்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் ஒரு ட்ராயரில் வச்சுருப்பேன். என் பசங்க ட்ராயர்ஸில் அது இதுன்னு வச்சுருப்பாங்க.
அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா கிச்சன். இதுதான் கிச்சன். எனக்கு ஹாப் சர்ஃபேஸ், இதில் தான் நான் சமைப்பேன். அந்த ஸ்டவ் மாதிரி நம்ம ஊரில் அந்த மாதிரி எனக்கு அமையலை இந்த வாட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா நான் ரைஸ் வச்சுப்பேன். நம்ம ஊர்லனா நம்ம டப்பாவில் போட்டு ரைஸ் அங்கே வச்சுப்போம், இங்கே அங்கங்கே வைக்க முடியாது. ஸோ அதனால் நான் கவர்லேயே வச்சுருக்கேன். ஸோ இது என்னது பாஸ்மதி ரைஸ், அது ஃபுட் ரைஸ், பொன்னி ரைஸ், இட்லி ரைஸ், அப்புறம் இது பச்சரிசி, இது ஆட்டா. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின், இது டிஷ்வாஷர். இதில் சாம நம்ம கழுவிக்கலாம். பட் ஆனால் நான் இதை நான் யூஸ் பண்ணதில் வந்த நாள்லேருந்து நான் வாஷ் தண்ணியில் தான் போட்டு வாஷ் பண்ணுறது எல்லாமே. அவன் மைக்ரோவேவ் எல்லாமே இதில் இருக்குது. இல்லை நான் ஒரு வாட்டியும் செஞ்சதும் இல்லை. ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு இதில் செஞ்சு சாப்பிட பிடிக்காது. நான் ஹீட் பண்ண கூட மாட்டேன், ஹீட் பண்ணி கூட செய்ய மாட்டேன். இதில் தான் அதை அடுப்பில் தான் செய்வேன், இதில் பண்ண மாட்டேன். என் பசங்க கேட்பாங்க எனக்கு கேக் செஞ்சு கொடு, அது செஞ்சு கொடுன்னுவாங்க. நான் ஒரு வாட்டியும் செஞ்சதும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த கபோர்ட்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நான் திங்ஸ்லாம் வச்சுருப்பேன். மசாலா பேக்கெட்ஸு, ப்ரொவிஷன்ஸ் திங்ஸ், சாப்பிட்ற பொருள்லாம், உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அது இதுன்னு இருக்கும், நாட்டு சக்கரை அது இதுன்னு இருக்கும். இது பசங்களோட ஸ்நாக்ஸ், பூஸ்ட், ஹார்லிக்ஸ், கேக்கு, மிக்சர்னு இருக்கும். இப்படி வந்தீங்கன்னா இது ஃப்ரிட்ஜ். மேலே என்ன இருக்குது, மாவு, இட்லி மாவு, அதுக்கப்புறம் ஸ்பினாச், ஃப்ரூட்ஸ் இருக்கும், தேங்காய், பெரிஸ், கர்டு, ப்ரொக்கோலி, முக்கியமாக ப்ரொக்கோலி இருந்துக்கிட்டே இருக்குங்க, டொமேட்டோ, கேரட், டொமேட்டோலாம் இதில் போட்டு வச்சுருக்கேன், ஆப்பிள், மில்க்கு, சாசஸ். இதில் இந்த கவர்லலாம் கறிவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு வச்சுருப்பேன். இதில் கட்லரிஸ் அதில் அது என்ன இருக்கும், தட்டு, கிண்ணம், அது இதுன்னு வச்சுருப்பேன். இதில் மசாலாஸ்லாம் போட்டு அங்கங்கே வச்சுருக்கேன். ஸோ இதுதான் கிச்சன். முட்டை, அவகோடாலாம் நான் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன். முட்டை இங்கே தான் எப்போவுமே வச்சுருவேன். அவகோடாவும் நான் இங்கே தான் வைப்பேன். பொட்டேட்டோ கூட நான் உள்ளே தான் எடுத்து வச்சுருவேன். பொட்டேட்டோ, ஆனியன்லாம் வெளியே இருக்கும், நல்லா கபர்ட்குள்ளே போட்டு வச்சுருவேன். ஸோ இது வந்து என்னோடய கிச்சன். இதுதான் கிச்சன். அப்படியே கிச்சன் வந்து அப்படியே வெளியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு ரூம் இருக்கும். இந்த துணி காய போட்டுப்போம். துணி இன்றைக்கி போட்டோன்னா 2 நாள் கழிச்சு தான் நான் எடுப்பேன், ஏன்னா காயறதுக்கு லேட் ஆகும். ஸோ இது பூஜை ரூம். இங்கே கூட என் பொண்ணுங்க சேர் போட்டு இதில் வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. இங்கே என் பையன் உட்காந்துட்டு இருப்பார். கோச்சிட்டாருன்னா இங்கே தான் வந்து உட்காந்துப்பார் என் பையன். கோச்சிட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் கோச்சிட்டு வந்து உட்காந்துப்பார். இப்படி வந்தீங்கன்னா வெளியே பால்கனி. மாப்பிங்லாம் பண்ணிட்டோன்னா முடிச்சுட்டா வச்சிருவோம். ஸோ இதுதான் இங்கே இந்த வியூஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். பஸ் போகிறது எல்லாமே. இங்கே பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்களா, அந்த பஸ் ஸ்டாண்டில் தான் இப்போ கீழே பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ மார்னிங் ஆஃபீஸ் கிளம்பும்போது சரி, ஸ்கூல் போகும்போது 3 பேர் கீழே இறங்கும் போது இங்கேருந்து பாய் சொல்லுவேன் நான். ஸோ அதனால் பஸ் ஸ்டாண்ட் எங்களுக்கு இந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட், அங்கே ஆப்போசிட்டில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அது இங்கே தான் பக்கமே தான் எங்களுக்கு. ஸோ ரொம்ப ஈஸியான இடம். இல்லை கார் பார்க்கிங் கீழே இப்படியே போனீங்கன்னா இப்படியே நடந்துட்டு போகலாம். வெயில் காலத்தில் இங்கே சேர் போட்டு நல்லா உட்காந்து நல்லா அழகாக இருக்கும், உட்காந்து பார்க்க நல்லாயிருக்கும். பட் இங்கே நான் நிறைய திங்ஸ் வச்சுருக்கேன், நிறைய போட்டிருந்தேன். தக்காளி அந்த மாதிரிலாம் நான் செடியெலாம் நல்லா வளர்த்து வச்சுருந்தேன். ஸோ மழையில் இங்கே நம்ம ஊர் மாதிரி இல்லை, அது சரியாக வரல. ஸோ அதனால் நான் எடுத்து வச்சுட்டேன். மறுபடியும் வெயில் வந்தால் தான் அந்த வேலையை மறுபடியும் பார்க்க முடியும். ஸோ இப்படி வந்தீங்கன்னா இது வந்து நம்ம லிவிங் ரூம் பேக் சைடு. அந்த ஸ்க்ரீன் நான் ஓப்பன் பண்ண முடியலன்னு சொன்னேன்ல, அப்படி இப்படி வந்தோன்னா இது என் ஹஸ்பண்டோட ரூம் தெரியுது. இங்கே பழைய சோஃபாலாம் இதில் போட்டுவிட்டு நாங்கள் புதுசு வாங்கினால போட்டுவிட்டோம். இது என்னோட லாஸ்ட் ரூம், நான் என்னோட பெட்ரூம் சொன்னேன்ல அது. ஸோ வியூஸ் நல்லாயிருக்கும்.
அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். இப்போ என்ன டிகிரி டெம்பரேச்சர் தெரியுமா? 3, ஜஸ்ட் 3. ஸோ ரொம்ப குளிராக இருக்குது. ஸோ அப்படியே வீட்டுக்குள்ளே போயிட வேண்டியதுதான். ஸோ இதுதான் எங்களோட ஹோம் டூர். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.